ஹாய்ங்க, வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பச்சை வெங்காய கார சட்னி செஞ்சுருக்கோம். இந்த பச்சை வெங்காய கார சட்னிக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா தாளிச்சிருப்பேன். நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதாவது முக்கியமாக இந்த சட்னிக்கு இட்லி, தோசை, கோதுமை மாவு தோசை, சப்பாத்தி எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. வாங்க நம்ம வீடியோவில் போய் தெளிவாக பார்ப்போம். முதல்ல 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பூண்டை உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஒரு 5 காஞ்ச மிளகாயை எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் தான் போதும். ஒரு புடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 25 ml நல்ல எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ பச்சை வெங்காய சட்னியை அரைச்சிடலாம். சட்னி நம்ம அம்மியில் தான் அரைக்க போகிறோம். அம்மியில் அரைச்சா அது ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாயை வச்சு அரைச்சிடலாம். முதல்ல காஞ்ச மிளகாய் நைஸாக அரைச்சிட்டு தான் அப்புறம் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். ஏன்னா இது பச்சை சட்னி. முதல்ல காஞ்ச மிளகாய் ஊற்றி அரைக்கணும் பாருங்கள். நல்லா நைஸாக அரைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பாருங்கள். இது திட்டமான பதம். இந்த மாதிரி கரெக்டாக இங்கே பாருங்கள், நல்லா மஞ்சிச்சு பாருங்க. காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி மையணும். மஞ்சா நல்லாயிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பூண்டு தள்ளிக்கலாம். கூடவே வெங்காயமும். பச்சை வெங்காயம் தான். வெங்காயத்தெலாம் நாங்கள் வதக்கலை. நல்லா பாருங்கள், வதக்கவே இல்லை. அப்படியே தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. மெயின் காரணம் தண்ணி ஊற்றாது தான் அரைக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப இதாகிடும், அப்புறம் அரைக்க முடியாது. வெங்காயத்தில் தண்ணி இருக்குல்ல. வெங்காயம் வந்துட்டுது. இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். பாருங்க, தக்காளி நான் ஒரு பழம் தான் எடுத்துருக்கேன், பெருசாக பார்த்து. அதே மாதிரி தக்காளி பிடிக்காதவங்க புளி சேர்த்துக்கலாம். அம்மியில் சட்னி அரைச்சது அது வைக்கணும்ப்பா. அழகாக இருக்குது சட்னியை பார்க்குறதுக்கு. சட்னியை தாளி போட்டுடலாம். இப்போ
இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. உங்கள் தேவை எப்படியோ அந்த அளவுக்கு சேர்த்தா போதும். லேசாக பபுள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு ஏறினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சூடு ஏறினா போதும். அதுவே போதுமான அளவுக்கு இருக்கும். சட்னி தயாராகிட்டுது. பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மக்களே, சட்னி ரெடி ஆயிடுச்சு, தோசை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம். வா, சட்னி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கான. டேஸ்ட்டு வேறு லெவல். நான் அந்த அவுட் புட் அப்படியே வருமானு பார்த்தேன். அந்த கடையில் அது எப்படி சாப்பிட்டனோ அதே அவுட் புட்டு இதில் இருக்குது. அவங்ககிட்ட ஃபார்மாலிட்டி தான் கேட்டு வந்தேன் எப்படி செய்யணும்னு. சூப்பராக இருக்கு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய அவுட் புட் எப்படி வந்து என்கிட்ட சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது, சொல்கிறதுக்கே வாய் வரல. நல்லா சாப்பிட்றாலும் 10 தோசை கூட சாப்பிடுவாங்க. வேறு லெவலு.